இந்தியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு 5,000-ஐ கடந்துள்ளது. தற்போது கோவிட்-19 பெருந்தொற்று பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 5,364ஆக உயர்ந்துள்ளது. சீனாவில் கடந்த 2019ஆம் ஆண்டு பரவிய கொரோனா தொற்று நாடு முழுவதும் பரவியது. இதனால் உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக கூட்டம் கூட்டமாக நிரம்பி வழிந்தனர். சிகிச்சை அளிக்க முடியாமல் மருத்துவர்கள் திணறினர். காற்று மூலம் எளிதில் பரவும் தொற்று என்பதால் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தனர். அதன் பிறகு சர்வதேச அளவில் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் தடுப்பூசியை கண்டுபிடித்து மக்களுக்கு செலுத்தினர். இதனால் கொரோனா தொற்று சற்று குறைந்தது. இதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு மீண்டும் கொரோனா பரவல் உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரலாக பரவியது. இதனால் மீண்டும் பரவல் அதிகரித்து உள்ளது. இதனை கொரோனா இரண்டாவது அலை என்றும் கூறப்பட்டது. பின்னர் இரண்டாவது தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் முன் எச்சரிக்கையாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்படாத மக்களுக்கும் செலுத்தப்பட்டது. இதனால் கொரோனா தொற்று பாதிப்பும் உயிரிழப்புகளும் குறைந்து கொண்டே வந்தது. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து, ஹாங்காங் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் மீண்டும் கொரோனா தொற்று பரவல் அதிகரிக்க தொடங்கியது. ஆசிய நாடுகளில் ஒரே வாரத்தில் 14,000க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்தியாவிலும் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்து வருகிறது. நாடு முழுவதும் 5/6/2025 அன்று வியாழக்கிழமை நிலவரப்படி தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,866ஆக இருந்து வந்தது. ஆனால் 6/6/2025 வெள்ளிக்கிழமை இன்று கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5,000-ஐ கடந்துள்ளது. இதில் கேரளா மாநிலம் தொற்று பாதித்தவர்களின் பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது. கேரளா மாநிலத்தில் மட்டும் 192 பேர் பாதிக்கப்பட்டு இருந்த நிலையில் 271 பேராக பாதிக்கப்பட்டு உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது. மொத்தம் மாநிலம் முழுவதும் 1,684 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். குஜராத் மாநிலத்தில் 107 பேர் பாதிக்கப்பட்டு இருந்த நிலையில் தற்போது 167ஆக அதிகரித்து உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 597 பேர் பாதிக்கப்பட்டு உள்ளனர். கர்நாடகா மாநிலத்தில் 451 பேர், மேற்கு வங்கத்தில் 596 பேர் ஆக இருந்த நிலையில் கூடுதலாக 218 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் 221 பேர் பாதிக்கப்பட்டு இருந்த நிலையில் 330ஆக உயர்ந்துள்ளது. இதுவரை தமிழ்நாட்டில் 4 பேர் உயிரிழந்து உள்ளனர். மேலும் கொரோனா பரவல் எதிரொலியாக நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவமனைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிறப்பு சிகிச்சை பிரிவு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் மெல்ல மெல்ல அதிகரித்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் கொரோனா சிறப்பு சிகிச்சை பிரிவுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் முக்கிய மருத்துவமனையாக விளங்கும் சென்னை அரசு மருத்துவமனையில் கொரோனா வார்டு தயார் நிலையில் தற்போது வைக்கப்பட்டு உள்ளது. இங்கு பெரியவர்களுக்கு 30 படுக்கைகளும் சிறியவர்களுக்கு 20 படுக்கைகளும் என மொத்தம் 50 படுக்கைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் அதிநவீன மருத்துவ உபகரணங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது கொரோனா பாதிப்பு பெரிய அளவில் இல்லை என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு சிகிச்சை பிரிவு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் பிரிவில் சிகிச்சைக்கு வந்து செல்பவர்களின் சளி மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அவர்களுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருக்கிறதா என கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு பாதிப்பு ஏற்பட்டு இருந்தால் அவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை பிரிவில் வழங்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தக்கூடிய பொறுப்பு தமிழக அரசுக்கும் தமிழக சுகாதாரத்துறைக்கும் இருந்தாலும் கொரோனாவில் இருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பு பொதுமக்களுக்கும் இருக்கின்றது என்பதை உணர்ந்து தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ளவும்
உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிர் இழப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை தமிழ்நாட்டு மக்களும் இந்திய மக்களும் நன்கு புரிந்து கொண்டு தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதே தமிழக அரசின் இந்திய அரசின் வேண்டுகோளாக உள்ளது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.